சி. சுப்பிரமணியன் மேம்பாலம் இது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேள்விக்க வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர். கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனகார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் சி. சுப்பிரமணியம். இவர் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள செங்குட்டைப்பாளையம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் சி. சுப்பிரமணியம். ஜனவரி 30, 1910 பிறந்தவர். நவம்பர் 7, 2000ஆம் ஆண்டில் இயற்கை எய்தினார். சி. சுப்பிரமணியம் வகித்த பதவிகள் என்னென்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இவர் சம்பந்தமாக இவர் பேரை ஒரு பாலத்துக்கு சுட்டியிருக்காங்க. இவர் ஒரு காங்கிரஸ்காரர் இருந்தாலும் திமுக ஆட்சியில் இவர் பேர் சூட்டப்பட்டுள்ளது. அலையன்ஸ் கட்சி தான் இருந்தாலும் சுட்டியிருக்காங்க. அப்படின்னா அவரை பற்றிய வரலாறு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மதராஸ் மாநில அரசின் கல்வி, சட்ட மற்றும் நிதி அமைச்சராக பணியாற்றினார். மத்திய அரசில் எஃகு மற்றும் சுரங்க அமைச்சராக பங்கேற்றார். மத்திய உணவு அமைச்சராக இருந்தார். அப்போ தான் இந்த பசுமை புரட்சி ஏற்பட்டது. 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தியுடன் இணைந்து பிரிவுபட்ட காங்கிரசின் தலைவராக விளங்கினார். மத்திய நிதி அமைச்சராக பதவி வகித்தார். மத்திய பாதுகாப்பு அமைச்சராகவும் பதவி வகித்தார். இந்திய திட்ட கமிஷனின் துணைத் தலைவராக பதவி வகித்தார். பின்னால் இந்த பிரிவுபட்ட காங்கிரஸில் இருந்து விளங்கின்றார். மகாராஷ்டிரா ஆளுநராகவும் பதவி வச்சிருக்கார். சிதம்பரம் சுப்பிரமணியம் ஆரம்ப காலத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர். அரசியலமைப்பு சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதில் பங்காற்றினார். 1972ஆம் ஆண்டு பசுமை புரட்சி ஏற்பட்டதுன்னு தெரியும். அது எந்த பயிரில் அப்படின்னா கோதுமையில் தான். மிக கூடுதலான கோதுமை விளைச்சல் நிகழ்த்தியதற்காக தான் பசுமை புரட்சி நடைபெற்றது அப்படின்னு புகழப்படுது. இந்த இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் ஒருவேளை ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா சிதம்பரம் சுப்பிரமணியன், அதாவது சி. சுப்பிரமணியன் அவர்களை அடிக்கலாம். ஏன்னா இவங்க அரசியல் ரீதியாக பசுமை புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தாங்க. ஏன்னா உணவு அமைச்சராக அப்போ பதவி வச்சாங்க. உலக பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் நார்மன் போர்லாக். சி. சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்: த இந்தியா ஆஃப் மை ட்ரீம்ஸ், என் கனவு இந்தியா. நம்மளுக்கு கனவு ட்ரீம் அப்படின்னு வந்தாலே அப்துல் கலாம் அடிச்சிருவோம். இது சி. சுப்பிரமணியன் அவர்களுடைய புத்தகம். இதை மைண்டில் நல்லா நிலைநிறுத்திங்க. வார் ஆன் பாவர்ச்சி, வறுமை மீதான போர். த நியூ ஸ்ட்ராட்டஜி இன் இந்தியா அக்ரிகல்ச்சர், இந்திய விவசாயத்தில் ஒரு புதிய வழிமுறை. சம் கண்ட்ரிஸ் விச் ஐ விசிட்டட் ரவுண்ட் த வேர்ல்டு, உலகில் நான் சென்ற சில நாடுகள். திருப்புமுனை, இது இவரோட சுயசரிதை. அதாவது சுயசரிதம் அப்படின்னா என்ன? தன்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தானே எழுதுகிறது தான் சுயசரிதம். திருப்புமுனை சி. சுப்பிரமணியன் அவர்களுடைய சுயசரிதம்.